மூட்டை தூக்குறோம் மூட்டைலாம் தூக்கியா கல்கா மூட்டை ஐயோ நான் பூச்சிலாம் பூலாம் சொல்றியா இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் படிக்க கர்ம அந்த பரம நான் தான் பரமனா நான் தான் என்ன சொன்னா தெரிஞ்சா நோய்க்கெல்லாம் இவத்தான் தலைவரான் லீடரான் எல்லா நோய்க்கு இவத்தான் தலைவரான் எல்லா நோய்க்காரனுக்கு தான் வந்து நிக்கணும் தலைவரா இவர் எல்லாரும் கையாட்டோர் பிச்சைக்கார சங்கத்துக்கு நான் தான் தலைவரா கையாத்து போடுவார் வந்தவாசி வாயகா தெரியுமா உனக்கு வந்தவாசி வாயகா யாரா எங்க மாமா வந்தவாசி வாயகா ஆமா உத்திரமார் உருளைக்கிழங்கு தெரியுமா உத்திரமார் உருளைக்கிழங்கு வாயில பேர பாத்தியா கண்ணு எங்கிது என் கம்பல ஒரு கண்ணு எங்கிது தெரியுமா அது மட்டும் இல்லடா திருப்பதியில லட்டு பிடிக்கிற லட்டு அந்த காலத்து ஐயாவுக்கு தான் மௌனம் சூப்பர்ரா எப்படி அதனால இந்த பெரிய இந்த லட்டு இந்த பெஞ்சாய் போய் ஏன் அது போல ஆசின்னு கேளு கை மட்டும் படி ஏன்டா ஏற்கனவே ஒரு இது ஒரு நீ வேலை பண்ணியா ரேஷன் கார்டுக்கு போயிட்டீங்க யார் ரேஷன் கார்டு நாங்க பார்க்காத ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு தான் நான் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டுலாம் தெரிஞ்சுக்கிறேன் சுமார் கார்டு இருக்குதுப்பா பேன் கார்டு வச்சுக்கிறீங்க பேனுக்கு இது கார்டுங்க இது ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்க ஆதாருக்கு இது கார்டுங்க இது ரேஷன் கார்டுக்கு 8000 ரூபாய் லைன்ல இருந்து அட்டை வைப்பேன் காலையில போய் அச்சுமா வைப்பேன் நீ 8 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அச்சு வாங்கி போவேன் ஐயாவுக்கு பேன் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது ஆதார் கார்டு கிடையாது ஐயா போய் நின்னு வச்சுக்க அவ்வளவுதான் கூடுவாரு ஐயா வாங்காச்சு ஐயா வாங்காச்சு நீ போனா ஏன்டா ஒருத்தங்கிறான் இது போல போனா ஒருத்தர் இருப்பானா எவனா ஓடி விடுவான்டா ஓட்டல் போனா கூட ஓட்டல் சப்பல் கூட இருக்க மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க சந்தைக்கு வந்துருச்சு ஐயா காடி அண்டை ஓட்டணும் இவன் எப்படி ஓட்டுவான் ஒய்யா கேட்கறேன் அந்த என்ன கேட்டா கூட பரவாயில்ல நான் வெட்டி காய்ச்சுவேன் இவன் எப்படி ஓட்டுவான் குடிப்பான் பாரு அவ்வளவுதான் 2 மாசம் ஒரு கேள்வி நான் இப்படி இருந்தேன் என்ன வேலை செய்யறீங்களா எறும்பு வெட்டுமா கல்லு வடிப்பேன் இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு ஐயா ஒரு ஏகரா 7 ஓட்டணும் எப்படி ஓட்டுவான் ஓட்டுவான் சொல்ற மாதிரி அந்த வாழை புட்டி சொல்லி கிடக்குறப்பா முதல்ல நிமிந்துங்கன்றா தோட்ட இன்னொரு சந்தேகம் ஐயா பொடி எப்படி போடுறோம் ஓடி நம்மளெல்லாம் வரல நீட்டிட்டா தட்டுவோம் அப்படி எடுப்போம் அப்படி இசுக்காரா சொல்லி போடுவான் எப்படி போடுவான் இவன் காஞ்சிபுரம் போயிருக்கிறான் காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணா இருந்தாரு அவர் பெரிய மீட்டிங் எல்லாம் பேசுவார் ஜனம் ஜோன்னு வந்து இருக்கும் ஜனங்கிட்ட பேசுவாரு அண்ணா பரியார்களே சோழமார்களை பேசினே இருப்பாரு அவருக்கு ஒரு பழக்கம் பொடி போடுற பழக்கம் பேசினே சொல்லி பொடி போடுற ஞாபகம் வந்துடும் போய் போட்டு வர முடியுமா இல்ல பேசினே போட முடியுமா அசிங்கமா இருக்கும் ஆனா அந்த மைக் வச்சிருப்பாங்க இந்த மைக் வச்சது கொஞ்சம் கேப் இருக்கும் அது யாருக்குமே தெரியாது அங்க கை வச்சுக்கோ அப்படி இந்த வேஷ்டில இருந்து எடுத்துக்கினே இருப்பாரு அன்ப பெரியார்களே உங்களுக்கெல்லாம் கொட்டிக்கினே இருப்பாரு யாருக்கும் தெரியாது உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால் மறுபடியும் வச்சுக்குவாரு பேசின்னு சொன்னா பேசிக்கினே இருப்பாரு உங்களுக்கெல்லாம்
நான் சொல்ல விரும்பாது ஆடு ஏச்சுதான். இப்படி இசுறாரு இது யாருமே தெரியாது அப்படியே புரியுது. அது போய்வன் அப்படி இசுறான் அடே, டே, டே, டே. ஏய், என்னடா? முன்ன ஒரு நேரத்துல நானும் உங்களை மாதிரி தானே இருந்தேன். அத உர்றா நீ யாரா முதல்ல யாருப்பா? எஜமான்டா, மவுத்கனி முனிவர். பௌக்கல் முனிவரா நம்மள சேமியா பண்றான் இங்கதான் தம்பி. அந்த முனிவர் எப்படி இருந்தாரு தலையில கொண்டை ஆமா. நெத்தியில பட்டை தொப்பை. இந்த தொப்பை தான் மேல ஒட்டுக்கிறாங்க நீ என்ன சொல்ல நான் நம்ப மாட்டேன் எங்க இளவரசம்மா பார்த்தா நான் நம்புறேன் சரி, ஆ. கூப்பிட்டு பாரு. நீ கூப்பிடுற கூப்பிடுப்பா. யாரா கூப்பிட்டு நான் வாங்க மாட்டேன் நீ கூப்பிடு. கூப்பிடுறான் அப்படி வாசிப்பா அது என்னடா மேல ஒண்ணுக்கு வருது மாடா மாடா புருவா உங்களுக்கு அம்மா இந்த நிலைமை என்ன செய்வது? ஐயோ அப்பா 1/2 மணிக்கு வானாலும் வர மாட்டேன் இந்த ஆளு கல்யாணம் பண்ணி விட்டேன் கை வெறிச்சு நடக்குது இவர் கல்யாணம் பண்ண இவரால் உனக்கு என்ன சுகத்தை தர முடியும் ஒண்ணும் கிடையாது. தர முடியாதுப்பா வெறும் பூசுவாலை மட்டும்தாம்மா ஒரு செங்கல் கூட எடுத்து சொருக முடியாது மாட்டாங்க என் கணவரை இவர் எப்படி சாப்பாடு போடுவாரு ஐயா, ஐயா. என் கணவரை என் முகத்திற்கு முன்பதாக இப்படி எல்லாம் பேச வேண்டாம். ஆமா இவர் எப்படிமா ஏய், ஏண்டா, என் மனைவிக்கு உணவு போடுவேன். நீ முதல்ல நீ துண முடியுமா பாடுறா பார்த்த கையில் எழுதிங்க நான் இருக்கும்போது அவர் எதற்காக அப்படி போயிருக்கான் அப்பயே நாங்க சொன்ன மனாமனான்னு எது கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ 1/2 மணி கூப்பிட்டா வரமாட்டேன் என்ன பண்றது உங்க நிலைமை அது போல ஒரு குடி வாரமா நிப்ப நீ பாக்காட்டுறேன் என் மனைவி கணவனே கண்கண தேவன் மதிக்கிறான் என்ன. கண்ணாங்க எங்கடா இருக்குது அதுதான் நடக்குது சரி அண்ணா தம்பி. ஏதோ பாவம் இனிமே இந்த ஆளால் வேலை செஞ்சு சாப்பாடு போட முடியாது, முடியாது ஏதோ நம்மளால முடிஞ்சது ஆ, அதெல்லாம் கொடுப்போம் ஆ. தம்பி இதா எழுதுங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிதான் ரெடி பண்ணிட்டேன். என்னடா, குளிருக்கா? ஏதோ நம்மளால முடிஞ்சது ஆமா. இது கூட நம்மது கிடையாது பகுத்து பேக்கெட்ல போய் திரும்பி ஏதோ குடு இந்தாப்பா. கை அவங்கிட்ட கொடுக்காத அவன் சந்திர கை ஊட்டுவான் ஆமா, ஆமா. மோசமான ஆளு. அண்ணா கிட்ட கொடு அப்பா அப்பா. ஏதோ எங்களால முடிஞ்சதுமா தம்பி எதுவா நம்மளால முடிஞ்ச 10 ரூபாய் போட்டுலாம் தம்பி. பாட்டு நான் போடுறேன் போட்டு போடு அண்ணா தம்பி நிறுத்து இப்ப இந்த 10 ரூபா போடுறேன் ஆமா, ஆண்டவன் பாக்குறான் என்னடா இவங்க 2 பேர் 10 ரூபா போட்டுக்கிறாங்களே ஆமா. அவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியத்தை அனுப்பும் அப்படின்னு புண்ணியத்தை அனுப்புறாரு அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி பங்கிடுவோம் அதானே. அதனால புண்ணியம் உனக்கு தனியா வரணும் எனக்கு தனியா வரணும் அதனால இந்த நோட்டை ஒன்னா போடாத ரெண்டா கீச்சு போடு தம்பி கீச்சு போட்டா ஒரு டீ கூட 12 ரூபாய் சொல்றான் தம்பி. யாருக்குமே நீ அங்க வராது. போற 5 ரூபாய் டீக்கு அங்க போ எங்கன்னு கேட்பேன் எனக்கு தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு போட்டு இந்த 5 ரூபாய் எந்த 5 ரூபாய் சேர்த்து போடுற 10 ரூபாய். அம்மா இந்தாம்மா எங்கதான் நீங்க நல்லா இருக்கணும். உந்த 5 ரூபாய் எந்த 5 ரூபாய் சேர்த்து பாருங்க சேர்த்து எனக்கு 10 ரூபாயா போடுறேன். ஒன்னா போறேன்னு சொல்லி சேர்த்து ஒன்னா 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 போட்டு வரட்டா ஏண்டா, ஐயோ எங்களுக்கு மாதிரி இப்ப நான் பத்து பத்து சொல்றீங்க. சூத்து வாயெல்லாம் பச்சிங்க அங்கெல்லாம் எரி வச்சுருவாங்க வா, ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. அழுது கேளுங்க, அள்ளி போடுவாங்க. நாங்க வரட்டுமா? அம்மா வந்தவரை வாழ வைக்கும் சென்றவற்றினை